இப்போது இல்ல இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் மிகவும் ஒரு காத்திரமான நிலையை எடுத்திருக்கின்றது இந்தியாவில். இந்திய ஈரானில் அண்மையில் இடம்பெற்ற சண்டையின் போது கூட இஸ்ரேலின் புலனாய்வுத் துறையும் இந்தியாவின் புலனாய்வுத் துறையான ரோவும் இணைந்து இயங்கியதாகத்தான் கூறப்பட்டது. இப்போது இலங்கை இதற்குள் சிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சைப்ரஸ் போல ஒரு நிகழ்வு தான் இலங்கையில் நிகழலாம் என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமாங்க, இஸ்ரேல் தொழுகை இல்லங்கள், இப்ப இஸ்ரேலியர்கள் என்னென்று சொன்னால் பெருமளவான காணிகளையும் வர்த்தக நிலையங்களையும் இலங்கையர்களுடன் இணைந்து அவர்களின் பெயர்களில் வாங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு அவர்களின் பெயர்களில் வாங்குவதன் ஊடாக ஒரு இலங்கைக்குள் அவர்கள் மெல்ல மெல்ல ஊடுருவி வருவதாகவும், பெருமளவான காணிகளை வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்களுடன் இணைந்து வாங்குவதால் இஸ்ரேலின் கைகளுக்கு போவதாகவும் கூறப்படுது. ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலமும் மத்திய கிழக்கில் இருந்த களமுனை இப்போது தென்னாசிய பிராந்தியத்துக்கு நகர்ந்தது. அப்ப மத்திய கிழக்கில் இதுவரையில் அமெரிக்காவுக்கான ஒரு அடியாளாக இருந்தது இஸ்ரேல் தான். அதே இஸ்ரேலை இப்போது ஆசிய பிராந்தியத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். இதன் பின்னணியில் மிக பாரிய ஒரு செயல் திட்டம் இருப்பதாகத்தான் பார்க்கலாம்.